திருச்செந்தூரில் காதல் விவகாரத்தில் இளைஞர் ஓட விரட்டி வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் கொலையை செய்தது 16 வயதுக்குட்பட்ட 3 சிறார்கள் என்பது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தி ஆசிரியர் வேல்ராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் வேல்ராஜ், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கிருஷ்ணன் கோவில் திருப்பதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் எலக்ட்ரீஷியனாக பணிபுரிந்து வருகிறார். இன்று காலை வேலைக்கு செல்வதற்காக இவர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது 3 நபர்கள் இவரை தாக்கியிருக்கிறார்கள். இவர் அங்கிருந்து அவர்களது தாக்குதலில் இருந்து தப்பித்துக் கொள்ள அருகில் உள்ள மரக்கடை ஒன்றில் சென்று பதுங்கியிருக்கிறார். அவரை விரட்டி சென்ற அந்த 3 பேரும் அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் அவரை வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியிருக்கின்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை வச்சு ஆய்வு மேற்கொண்ட காவல்துறையினர் இவரை கொலை செய்த 3 சிறுவர்கள் என்பதை கண்டறிந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து விசாரிக்கும் பொழுது மணிகண்டன் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு இளம்பெண்ணை காதலித்து வந்ததாகவும் 4 மாதங்களுக்கு முன்பாக அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு வெளியூருக்கு சென்று விட்டதாகவும் பின்னர் காவல்துறையினர் அவரை மீட்டு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அந்த சிறுமி என்பதும் 17 வயதுதான் ஆகிறது என்பதும் தெரிய வந்த நிலையில் அந்த பெண்ணை பெற்றோருடன் அனுப்பி வைத்திருக்கின்றனர். இவரை மணிகண்டனை எச்சரித்து வீட்டுக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த சிறுமி தற்போது 18 வயது பூர்த்தியான நிலையில் 2 தினங்களுக்கு முன்பாக மீண்டும் மணிகண்டனுடன் வீட்டை விட்டு சென்று விட்டதாகவும் பாண்டிச்சேரிக்கு சென்ற நிலையில் பாண்டிச்சேரிக்கு சென்று நேற்று முன்தினம் தான் அவர் வீட்டுக்கு திரும்பியதாக கூறப்படுகிறது. இது குறித்து அந்த பெண்ணின் வீட்டில் பயங்கர விவாதங்கள் எழுந்திருக்கின்றன. இதன் தொடர்ச்சியாக மணிகண்டன் இன்று கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கொலையில் ஈடுபட்டது அந்த பெண்ணின் சகோதரர் என்பது தெரிய வந்திருக்கிறது. 16 வயதான அவர் தன்னுடைய நண்பர்கள் 2 பேரை சேர்த்து இந்த கொலையில் ஈடுபட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களை பிடித்து விசாரிக்க தேவையான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.